ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெயின்போ ஃபீஸ்ட். இன்றைக்கி எல்லா குழந்தைங்களுக்கும் பிடிச்ச பிங்க் சாஸ் பாஸ்தா 10 நிமிஷத்தில் எப்படி ஈஸியாக செய்யலான்னு பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி மேகி பாஸ்தா வச்சு தான் செய்ய போகிறேன். இதில் நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது. நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது சீஸி டொமேட்டோ ட்விஸ்ட்டு. ஃபஸ்ட்டு பாஸ்தா வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு அடுப்பை பற்ற வச்சு ஒரு பேனில் 2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி 2 பேக்கெட் போட்டு செய்கிறதுனால 2 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஒரு பேக்கெட் யூஸ் பண்ணுற மாதிரினா 1 கப்பு தண்ணி போதும். மேகி பேக்கெட்டில் இருக்க பாஸ்தாவை இதில் சேர்த்துக்கிறேன். மேகி பேக்கெட்லேயே மசாலா பேக்கெட்டும் சேர்ந்தே வரும், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். நம்ம நார்மலாக மேகி செய்கிற மாதிரி தான். சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும், மூடி வச்சிடுறேன். இப்போது பாஸ்தா வேகிறதுக்குள்ளே நம்ம ஒயிட் சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். அடுப்பை பற்ற வச்சு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். வெண்ணெய் நல்லா சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் மைதா சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக வறுத்துக்கணும். நீங்கள் இதில் மைதாக்கு பதிலாக கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். சாஸ் நல்லா திக்காக இருக்கிறதுக்காக தான் நம்ம மைதா சேர்த்துக்கிறோம். கைவிடாமல் நல்லா கலரிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், மைதா நல்லா வெந்து வெண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் 1 கப்பு பால் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை கைவிடாமல் நல்லா கலரிட்டே இருக்கணும். இது கொஞ்சம் கொஞ்சமாக வேக வேக திக்காகிட்டே இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா திக்காக வந்ததும் 1/2 கப்பு சீஸு திருவி சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி பால் சூடாக இருக்கிறதுனால சீஸு சீக்கிரம் மெல்ட் ஆகிடும். இப்போ இதை நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான், நம்மளோட ஒயிட் சாஸ் ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருந்த பாஸ்தாவும் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் அப்படியேவும் சாப்பிட்லாம். கொஞ்சம் க்ரீமியாக வேணும்னா நம்ம ஒயிட் சாஸை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருந்த ஒயிட் சாஸை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம சீஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால நல்லா க்ரீமியாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது காரத்துக்காக 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட சில்லி ஃப்ளேக்ஸ் இருந்தால் நீங்கள் அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட பிங்க் சாஸ் பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்மளோட பாஸ்தா. மேலே கொஞ்சமாக சீஸை கிரேட் பண்ணி சர்வ் பண்ணால் நம்மளோட பாஸ்தா ரெடி. கண்டிப்பாக இதை உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.